ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கமாண்டரி ஸ்க்ரீன் ரீடர் அதாவது சிஎஸ்ஆர் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் சிஎஸ்ஆரில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கேமர் மூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் ஆகுது, அது எதுக்கு தேவைப்படும், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? உங்களுக்கு சிஎஸ்ஆர் வேணும் அப்படின்னா ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது நம்ம சேனலில். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்னோடய ஜிஷோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போது. ஓகே, ஜிஷோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் சைட் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, 4வது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதில் கிளிக் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணுவாங்க. யூஸ் த கேமர் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நான் வந்து இது வரைக்கும் பிளைண்ட் மினி கேம்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அது நான் விளையாடிட்டு இருந்தனால வச்சேன். ஸோ அது எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் கேமர் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேம், உதாரணத்துக்கு இந்த பிளைண்ட் ட்ரைவ், அதுக்கப்புறம் பிளைண்ட் லெஜண்ட், இந்த மாதிரி கேம்ஸ் இருக்குல்ல, இதிலலாம் உள்ள டிஃபால்ட்டாகவே வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம டாக் பேக் வச்சுருந்தாலும் சரி, அல்லது சிஎஸ்ஆர் வச்சுருந்தாலும் சரி, இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அங்கே விளையாட முடியும். ஸோ அதுக்காக தான் சிஎஸ்ஆரில் டெவலப்பர் நல்லா யோசித்து அங்கே போய் எதுக்கு ஆஃப் பண்ணணும், இந்த கேமுக்குள்ளே சிஎஸ்ஆர் ஒர்க் ஆகாமல் இருந்தால் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு பேசாமல் அந்த கேமுக்குள்ளே ஒத்தக்கி இது ஆஃப் ஆகிருந்துச்சு, சாரி ஆஃபில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து இந்த ஆப்ஷனை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போது இந்த இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் பிளைண்ட் லெஜண்ட், பிளைண்ட் ட்ரைவ் ஏதாவது கேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரைட் சைட் அந்த கேமை சூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரே ஒரு கேம் தான் இருக்குது, நம்ம சேனலில் நேற்று வீடியோ போட்டது. நான் அந்த கேமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆப்பில் கூட உங்களுக்கு ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்து அந்த ஆப்பை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்புக்குள்ளே போனாலும் ரீட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் இது கேமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். ஃபீலிப்ஸ் வேர்ல்டு அப்படின்னு இருக்கு. இதில் நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஆட் ஆகிருக்கும், பார்க்கலாம். ஓகே, 2 கேம், பிளைண்ட் மெமரி கேம்ஸ்னு ஒன்று, இன்னொன்று ஃபீலிப்ஸ் வேர்ல்டு, 2 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெளியே வந்து இந்த ஃபீலிப்ஸ் வேர்ல்டு கேமை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்டர் த கேமர் மோட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி தான், அதுக்குள்ளே போனீங்கன்னா ரீட் பண்ணாது. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அதாவது டாக் பேக் சப்போர்ட் உள்ள கேமில் மட்டும் நீங்கள், அதாவது டாக் பேக் ஆன்லைன் இருந்தால் விளாட முடியாது. இப்போ பிளைண்ட் லெஜெண்டு, பிளைண்ட் ட்ரைவ்லாம் விளாட முடியாது, ஏன்னா உள்ள டிஃபால்ட்டாகவே வாய்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட கேமுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்டர் த கேம், அந்த கேமுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு திரும்ப அந்த கேமுக்குள்ளே போகும்போது என்டர் த கேமர் மோட் அப்படின்னு வந்துடும். திரும்ப அந்த கேம்லேருந்து வெளியே வந்தால் பேச தொடங்கிடும். ஓகேவா? இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்ஆரில் ரொம்ப நாள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால தான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். ஸோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.